ஹாய் டு ஆல். இப்போ நவராத்திரி பண்டிகை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம லாக்டவுன் பீரியடில் இருக்கிறதுனால வெளியே போய் பண்டிகையை கொண்டாட முடியாது. நாங்கள் உங்கள் வீட்டுக்கே எங்கள் அனன்யா பாப்பாவோட நவராத்திரி கொண்டாட்டத்தை கொண்டு வரோம். நவராத்திரி பண்டிகையத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா வீட்டை சுத்தம் பண்ணுறதும் சுத்தம் பண்ண வீட்டை அலங்காரம் பண்ணுறது தான். எங்கள் அனன்யா பாப்பா அவங்க அம்மா கூட சேர்ந்துட்டு வீட்டை ரொம்ப அழகாக சுத்தம் பண்ணியிருக்காங்க. சுத்தம் பண்ணது மட்டும் இல்லாமல் ரொம்ப அழகாக அலங்காரமும் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பூஜைக்கு தேவையான எல்லா பாத்திரங்களையும் சுத்தம் பண்ணுறது, விளக்க சுத்தம் பண்ணுறது எல்லாமே அனன்யா பாப்பா அவங்க அம்மா கூட சேர்ந்து எவ்வளோ அழகாக செய்கிறாங்க பாருங்க. அதுக்கப்புறம் சுத்தம் பண்ண எல்லா விளக்குக்கும் மஞ்சள், குங்குமம், சந்தனம் இதெல்லாம் வச்சு விளக்கேற்றுறதுக்கு எவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணாங்க தெரியுமா? பாருங்க, உங்களுக்கே தெரியும். இப்போ பாருங்களேன், எங்கள் அனன்யா பாப்பா கோலம் போடுறாங்க. நவராத்திரியிலேயே ரொம்ப ரொம்ப சிறப்பான அம்சம் என்னன்னா அழகழகான கோலங்கள் தான். அது எங்கள் அனன்யா பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் கூட. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக ஒரு வாத்து வரைஞ்சிருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த கோலமும் மஞ்சள், பிங்க், ரோஸ் இப்படி எவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, இதுவும் எங்கள் அனன்யா பாப்பா போட்ட கோலங்கள் தான். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது இல்லை? எங்கள் அனன்யா பாப்பாவுக்கு இதெல்லாமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச வண்ணங்கள். இங்கே பார்த்தீங்களா, இதுவும் எங்கள் அனன்யா பாப்பா போட்ட கோலம். இந்த விளக்கு கோலம் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த கலர் எல்லாமே எங்கள் அனன்யா பாப்பாவுக்கு பிடிச்சது. கோலம் மட்டும் இல்லைங்க, ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணவும் எங்கள் அனன்யாவுக்கு பிடிக்கும். ட்ரெஸ் பண்ண உடனே அவங்க அம்மா கூட சேர்ந்துட்டு பூஜைக்கு தேவையானது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க இல்லையா? அவங்க அம்மா கூட சேர்ந்துட்டு தினமும் பூஜை பண்ணுறாங்க. சுவாமிக்கு விளக்கேற்றுறது, தீபம் காட்டுறது, நைவேத்தியம் பண்ணுறது, கோலம் போடுறது, இப்படி நவராத்திரியில் ஒவ்வொரு விஷயத்தையும் எங்கள் அனன்யா பாப்பா ரொம்ப அழகாக செஞ்சாங்க.